தேசத்தின் முதுகெலும்பான விவசாயியை உள்ளே வரக்கூடாது என அவமானப்படுத்திய பெங்களூரு ஜிடி வணிக வளாகத்தை மொத்தமாக இழுத்து மூடி சீல் வைத்த அரசாங்கம். முதலில் 7 நாட்களுக்கு சீல் வைத்த நிலையில் முழுசா இழுத்து மூடிய பரபரப்பு உத்தரவு. பல 100 கோடி டர்ன் ஓவர் செய்யும் ஒரு வணிக நிறுவனம் சரியாக வரி கட்டவில்லை என கண்டுபிடித்து ஆக்ஷன். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் செயல்பட்டு வரும் பிரபலமான மிகப்பெரிய வணிக வளாகம் ஜிடி வேர்ல்ட் மால். 2 தினங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த விவசாயி பகிரப்பா என்பவர் தனது மகனோடு அந்த வணிக வளாகத்திற்கு திரைப்படம் பார்க்க சென்றிருந்தார். அப்போது அவர் அணிந்திருந்த ஆடை பழுப்பு நிறமாக வேஷ்டி சட்டை தலைப்பாகை அணிந்திருந்ததால் அவரை பார்த்த அந்த வணிக வளாக பாதுகாவலர்கள் அவர் உள்ளே செல்லக்கூடாது என திருப்பி அனுப்ப முயன்றனர். ஆனால் அந்த விவசாயி தனது ஆதங்கத்தை கண்ணீருடன் வெளிப்படுத்தினார். ஏன் என கேள்வி எழுப்பினார். அது அரசாங்கத்தின் கவனத்தை பெற்றிருக்கிறது. அன்றைய தினமே அந்த வணிக வளாகம் அந்த பெரியவரிடம் மன்னிப்பு கேட்ட நிலையில் 7 நாட்களுக்கு சீல் வைத்து நடவடிக்கை முதலில் மேற்கொள்ளப்பட்டது. முன்னதாக ஏராளமான சமூக ஆர்வலர்களும் அந்த வணிக வளாகத்தின் வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விஷயம் பூதாகரமாகி வருவதை கவனித்த அந்த வணிக வளாக நிறுவனம் அப்போது விவசாயி பகிரப்பாவிற்கு மாலை மரியாதை எல்லாம் கொடுத்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டது. அந்த பாதுகாவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்த போது விவசாயி பகிரப்பா அவர்களும் தொழிலாளர்கள்தான், அவர்களை வேலையை விட்டு நீக்க வேண்டாம் என அப்போதும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில்தான் ஜிடி வேர்ல்ட் மால் 1,78,00,000 வரி செலுத்தாத காரணத்தினால் முழுவதுமாக இழுத்து மூடி சீல் வைக்கப்படுகிறது என கர்நாடக அரசு அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு ஏழை விவசாயிக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் என்ன விளைவு என்பதை பணக்கார பெருநிறுவனங்களுக்கு உணர்த்தும் வகையில் இந்த உத்தரவு இருப்பதாக வலைதளவாசிகள் அரசாங்கத்தின் இந்த கடும் நடவடிக்கையை பாராட்டி வருகிறார்கள்.